So, good morning to all. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வெல்கம் பேக் டு மை வீடியோ அனாலிசிஸ். ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் என்னோடய வியூ நான் போடுவேன். டெஃபினட்டாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணுவோம், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். நான் கிளியர் கட்டாக நேற்று சொல்லியிருந்தேன், 2 வாரம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குன்னு. எத்தனை பேர் என் பேச்சை கேட்டிங்கன்னு தெரியல. ஹையில் நான் பையிங் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஹையில் பையிங் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், அங்கே விழ ஆரம்பிச்சது இன்னும் வரைக்கும் விழுந்துகிட்டு இருக்கு. இது விழணும், எப்போ வரைக்கும் விழும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது கேப் டவுன் மூமெண்ட். நிறைய குவரிஸும் வந்தது, எவ்வளோ வரைக்கும் சார் விழும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட லெவல் 750 வரைக்கும் விழும் சார். 21,750 வரைக்கும் இருக்கும். இன்னும் 200 பாயிண்ட் கீழே விழும். ஸோ இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன் சொல்லிட்டேன். ஸோ கேப் டவுன் ஆன அப்புறம் முக்கியமான பாக்ஸ் லெவல் பாருங்கள், 21,823 அண்ட் 21,749. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும், திரும்ப ஆடும், சப்போர்ட் எடுத்து அப்படியே டான்ஸ் ஆடும். இந்த இடம் எப்போ மேலே கிராஸ் ஆகுதோ அப்போ வேணால் நீங்கள் 955, 957 இந்த டார்கெட்டுக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆகும், கேப் டவுன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி இன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸ் போகும். மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், கீழே வரும், சைட்வேஸ், க்ளோஸ். மார்க்கெட் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி. ஸோ திரும்ப சொல்கிறேன், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் இது வரைக்கும் வரும், இதுக்கப்புறம் ஒரு அப்சைட் மொமெண்டம் பாக்கி இருக்குது. மேபி அடுத்த வாரம் அந்த அப்சைட் மொமெண்டம் இருக்கலாம். எனக்கு இப்போவும் நான் சொல்கிறேன், 22,300 வரைக்கும் ஒரு மூவ் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த மூவ் பெண்டிங் இருக்குது, இந்த மூவ் எப்போ வேணால் நடக்கும். ஓகே, ஏன்னா 750 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லோயர் லெவல். ஸோ இது வந்துட்டப்புறம் மேலே இருக்க மூவ் எப்போ வேணால் நடக்கும். அண்ட் வாங்க நம்ம இன்றைக்கு ஒன்று அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைக்கு ஒன்று அனாலிசிஸோட 3 சீக்ரெட்டான விஷயம் சொல்ல போகிறேன். 3 சீக்ரெட்டாக நம்பர் 1 சீக்ரெட் என்னென்னா, நெக்ஸ்ட் வீக்கில் யாரெல்லாம் ஐடி செக்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக போகிற ஸ்டாக் ஒன்று சொல்கிறேன், HCL டெக்னாலஜிஸ். HCL இன்னும் 100 பாயிண்ட் இங்கேருந்து மூவ் ஆக அப்சைடுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் HCL நம்பர் 1. நம்பர் 2, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டார் அடுத்த 2 வாரத்துக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன் இஸ் ஃபார்மா அண்ட் அனதர் இஸ் ஆட்டோ செக்டர்ஸ். ஸோ ஃபார்மாலே எதுன்ற ஸ்டாக்கும் சொல்கிறேன் சீக்ரெட். கிளென்மார்க் ஃபார்மாவை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளென்மார்க் ஃபார்மா 20லேருந்து 25 அந்த கேப் வரைக்கும் அப்சைடில் மொமெண்டம், வாலட்டிலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிளியராக நான் சொல்லிட்டேன், பேங்க் நிஃப்டியாக இருக்கும். நிஃப்டி இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குது. ஆனால் இந்த ஹோல் மந்த் அட்லீஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும், 19 இது என்ன 10, இன்னும் ஒரு 9 நாளைக்கு மார்க்கெட் ஓவரால் டவுன் சைட், அப்சைட், டவுன் சைடில் தான் இருக்கும். ஓவரால் நீங்கள் பார்க்க போனால் யாரெல்லாம் கால் செல் பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக 23,500 மேலே வரும்போது 23,500 ஒரு காலை செல் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக விட்டுருங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து கால் ட்ரிவன் மார்க்கெட், ஐ மீன் செல்லர்ஸ் ட்ரிவன் மார்க்கெட். ஸோ செல்லர் ட்ரிவன் மார்க்கெட்னால மார்க்கெட்டில் மேலே வரும்போது நீங்கள் செல்லிங் பண்ணுங்கள், எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த ஹோல் மந்த் எலெக்ஷன் இருக்குனால இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ வாங்க மார்க்கெட்டில் நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி என்ன நடக்கணும். ஸோ தப்பிதவரை மார்க்கெட்டில் கால் சைட் போச்சுன்னா போயிடாதீங்க. போதையும் சி இந்த பாக்ஸ் மேலே தான் 22,203 அண்ட் 22,164. 22,203 மேலே சஸ்டெயின் ஆச்சு போனால் மட்டும்தான் போகணுமே தவிர போகக்கூடாது. அது வரைக்கும் புட் சைடு மட்டும் யோசிங்க. கேப் அப்போ எடுத்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்போ கேப் அப்போ எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உடையுதோ தாராளமாக நீங்கள் புட் சைட் போகலாம், தப்பே இல்லை. பட் கால் சைட் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகே, ஸோ இங்கே போச்சுன்னா மேலே போச்சுன்னா டார்கெட் 955, 957 நான் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது பாருங்கள். ஓகே, சாரி, நிஃப்டியாக இருக்கா, டன். ஓகே, பேங்க் நிஃப்டி. ஸோ யாராலும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்காது. ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் சொல்கிறேன், இன்னும் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு மூவ்ஸ் மிச்சம் இருக்குன்னா, பேங்க் நிஃப்டி எவ்வளோ வரைக்கும் ஃபால் ஆகும் என்கிட்ட கேட்டிங்க. ஸோ நான் சொல்கிறேன் பேங்க் நிஃப்டியோட ஃபால்
அட்லீஸ்ட் 47,000 வரைக்கும் இருக்குது சார். 47,000 வரைக்கும் கீழே என்ன பெண்டிங் இருக்குது. நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன். கேப் டவுன் எடுத்து மார்க்கெட் எப்போ இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தோ அதுக்கப்புறம் தான் நான் மேலே போவேன். இல்லைனா போக மாட்டேன். சப்போஸ் நீ கேப் அப்பே எடுத்தாலுமே மார்க்கெட்டில் அது ஒரு ட்ராப்பு. எப்போ 20 நிமிஷம் கழித்து ஃபால் ஆகுதோ டெஃபினட்டாக உங்களுக்கு 48, 47, 847, 47, 438 அப்படின்னு கீழே வரும். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேப் டவுன் எடுத்து அப்படியே சைட்வேஸில் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு கீழே இருக்க வரைக்கும் 47,000 வரை பெண்டிங் இருக்குது. எப்போ 47,000 வருதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு மூவ் இருக்கும். இந்த அப்சைடு மூவ் எது வரைக்கும் போகும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த அப்சைடு மூவ் உங்களுக்கு 48,500 வரைக்கும் இருக்குது சார். அப்ராக்சிமேட்லி 48,500 வரைக்கும் இந்த மூவ்ஸ் இருக்கும். ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 2 வீக்ஸ் கழிச்சு பிடிச்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. கேப் அப் எடுத்துச்சுன்னா தப்பி தவறி கால் சைடு போயிடாதீங்க. கிளியராக சொல்கிறேன், தப்பி தவறி கால் சைடு போயிடாதீங்க. சேம் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துடும். ஓகே, ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் மொமெண்டம் டவுன் சைடில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாக்ஸ் ஜோன் என்னன்னு கேட்டிங்கன்னா 48,031, 48,928 இதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் நான் கால் சைட் போவேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். டன். ஸோ நம்மளோட கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். யாரால இன்ட்ரெஸ்டடோ ஜாயின் பண்ணுங்கள். இட் வாஸ் அ ரியலி ஃபென்டாஸ்டிக் செஷன். ஆன்லைன் செஷன் நம்ம நேற்று கண்டக்ட் பண்ணோம். சூப்பர் டூப்பர் ஹாப்பி. கொஞ்ச நேரத்தை அந்த ஷார்ட்ஸும் நான் போடுறேன், அவங்க கமெண்ட்ஸும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் 18th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. யாரால அந்த வீடியோ பார்க்கலையோ கோ அண்ட் செக் இட் அவுட். நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். 4 நாள் முன்னாடி அந்த வீடியோ போட்டுட்டேன். திரும்ப சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வராது. நம்பி வராங்க, 200% கேரண்டியோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ஆசம் பர்ஃபார்மன்ஸ். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ஏமாந்துருப்பீங்க, எத்தனை பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் ரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க. அவங்களால டவுட்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சுதா? அதான் கொஸ்டின். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். ஏன், எதுக்கு, எவ்வளோ கொஸ்டின் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன், ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இருக்க ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் யாரும் எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க. பட் ஐ ஆம் ரிவீலிங். ஏன்னா என்னோடய வேலையே அதுதான். பிரேக்கிங் த சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்ஸ். ஸோ எனிவே, தேங்க்யூ, பபாய். அண்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், சொன்ன ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன ஒரு சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஸ்டாக் சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர், பபாய், அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஃபார் டுடே.